ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது தலைப்பு பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இன்சென்டிவ் மிஸ்ஸிங். ஓகேங்களா, எதனால் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இந்த வாரம் வீக்கெண்ட் இன்சென்டிவ் எடுத்தீங்களா ஜொமோட்டோவில் 1400 ரூபா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்களா, இல்லைனா எதனால் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், அது ட்ரை பண்ணி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் டிப்ஸ் வந்து நமக்கு ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. இது இந்த வருஷத்தோட மட்டும் இல்லை, நான் வந்து டெலிவரி ஒர்க்கில் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் நான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டெலிவரி ஒர்க்லேயுமே ஹையஸ்ட்டாக டிப்ஸ் இது வரைக்கும் கிடச்சது கிடையாது. ஜொமோட்டோவில் ஓட்டும் போது இந்த வருஷம் கிடச்சிது. ஓகேங்களா, இந்த வீக்கெண்டில் தான் கிடச்சிது. ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ டிப்ஸு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா, அதுதான் ஹையஸ்ட் டிப்ஸு நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுலையே. ஓகே ரைட்டு, முதல்ல வந்தோம். நம்ம வந்து வீக்கெண்ட் இன்சென்டிவ் மிஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 கிக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, லாகின் பண்ணியிருக்கணும். குறிப்பாக வந்து அதில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 2 பீக் ஹவர் வந்து இருக்கணும். ஓகேங்களா, டின்னர் அண்ட் லஞ்ச் இருந்திருக்கணும். ஓகேவா, இதெல்லாம் ஓகே. 3 நாளும் நான் 10 கிக்ஸ் புக் பண்ணிட்டேன். 10 கிக்ஸும் வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். ஆனால் ஆர்டர் வந்து நம்ம 80 ஆர்டர் பார்த்துருக்கணும். ஆனால் 80 ஆர்டர் வந்து பார்க்க முடியல. எதனால் முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்டர் நான் காலையில் நான் எப்போ புக் பண்ணி ஓட்டுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் மார்னிங் 9 மணிக்கு கிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, 9 to 10, 10 to 11, அப்புறம் வந்து 11 to 12, ஸோ 12 to 2, 2 to 3 இந்த மாதிரி ஒரு கிக் லைனாக புக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில வந்து இந்த 3 to 4, 4 to 5 இந்த 2 ஹவர் வந்து எனக்கு ஃப்ரீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்குனா வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் சார்ஜ் பண்ணிவிட்டு மொபைலில் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்மளும் கொஞ்சம் மதியம் சாப்பிடணும்ல. ஸோ காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிறோம், மதியம் வந்து லஞ்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம். ஓகேங்களா, அதனால் அந்த பிரேக் வந்து ஒரு 2 ஹவர் பிரேக் எடுத்த மாதிரி ஆச்சு. உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி ஆச்சு, கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். இதனால் இப்படி கேப் விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது 5 to 6, 6 to 7, 7 to 9, அப்புறம் 9 to 10, 10 to 11 இந்த மாதிரி அடுத்து கண்டினியூஸாக போகும். இந்த மாதிரி புக் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஓட்டும்போது முதல் நாள், அதாவது வீக்கெண்ட் இன்சென்டிவ் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சேர்த்து கொடுப்பாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை வந்து எத்தனை ஆர்டர் பார்த்துருந்தோம் அந்த 10 ஹவரில் 10 ஹவரில் 12 ஹவர்ஸில் 10 கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது 7 ஆர்டர் பார்த்துருந்தோம். ஸோ அன்றைக்கி நான் ஏம் பண்ணது பார்த்திங்கன்னா 30 ஆர்டருக்கு ஏம் பண்ணேன். பட் 27 ஆர்டர் பார்த்துருந்தேன். இருந்தாலும் ஓகே, சரி ஒரு 3 ஆர்டர் கம்மியாக இருக்குது. நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 80 ஆர்டருக்கு ஒரு நாளைக்கு 30 ஆர்டர் பார்த்துட்டோம்னா அடுத்த நாளைக்கு 30 ஆர்டர் பார்த்து வச்சுக்கோங்க, 60 ஆச்சு. லாஸ்ட் நாள் வந்து சண்டே வந்து ஒரு 20 ஆர்டர் பார்த்தா 80 ஆர்டர் கணக்கு அப்படின்ட்டு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையே நமக்கு என்னாச்சுன்னா ஆர்டர் நைட்டு 10 மணி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு கடையில் வந்து லேட் பண்ணிட்டாங்க. நல்லா ஆர்டர் போய்கிட்டு இருந்துச்சு, 26வது ஆர்டர் வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. 27வது ஆர்டர் வந்து பிரச்சனை தான். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வந்து நம்ம எந்த கடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம பெருங்குடியில் உள்ள ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் ஒரு பார்பிக்யூ ஒரு கடை ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த கடையில் தான் நம்ம வந்து ஆர்டர் எடுக்கும்போது ஒரு கிரில் சிக்கனுக்காக என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. கஸ்டமர் கால் பண்ணி கேட்டாங்க, சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க சைட்லேருந்து ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 3/4 மணி நேரம் காத்திருந்தனால அடுத்தடுத்த ஆர்டர் எடுக்க முடியாமையும் வர ஆர்டர் நமக்கு வராமையும் போயிருக்கும். ஸோ லேட்டாக போயிடுச்சு. என்னாச்சுன்னா ஆர்டர் கவுண்ட் அன்றைக்கி 30 ஆர்டர் அன்றைக்கி பார்த்துருந்தா கண்டிப்பாக 30 ஆர்டருக்கு மேலேயே பார்த்துருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி ஆர்டர் தான் போட்டிருந்தாங்க. எந்த ஒரு லாங் ஆர்டரும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ சார் அன்றைக்கி விட்டாச்சு. சார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. சரி, சனிக்கிழமை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, எந்த ஒரு ஆர்டரும் மிஸ்ஸிங் கிடையாது. ஓகேங்களா, இதுவும் அதே மாதிரி தான். நைட்டு எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணி இருக்கும். ஒரு ஆர்டர் வருது, பெருங்குடியில் பிக்கப் பண்ணி ட்ராப். பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா நகர் போகிறோம். 17 கிலோமீட்டர் காமிச்சிது. எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை விட 1 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர். ஏன்னா கஸ்டமர் எக்ஸ்ட்ரா லொக்கேஷன் மாற்றிருந்தாங்க. ஓகே, அங்கே போயிருந்தோம். 18 கிலோமீட்டர் போச்சுல. அந்த ஆர்டருக்கான அமௌண்ட்டு டோட்டலாக வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிட்டர்ன்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 300 ரூபாயா வந்தது. ஓகே, அந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே அன்னைக்கு சென்னையில் ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்கு. அதாவது சனிக்கிழமை இருந்த டிராஃபிக்கை வந்து மறக்கவே முடியல. ஸோ நார்மலாக வந்து வெள்ளிக்கிழமை டிராஃபிக் இருக்கும், ஈசிஆர் ஓஎம்ஆர்ன்ட்டு. ஸோ அன்றைக்கி சனிக்கிழமை இங்கே சென்னை பெருங்குடியிலேருந்து நம்ம அண்ணா நகர் போகிற வரைக்கும் செம்ம டிராஃபிக் வந்து மூவ் பண்ணி போகவே முடியல. அதுவும் ஒரு சில இடங்களில் ரோடு பிளாக் ஆகிருக்கு. அதை மேப் வந்து இன்னமும் வந்து சரியாக காட்டலை. நம்ம ஜோனுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு அதர் ஜோன் எங்கேயோ இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு போகும்போது
அந்த ஆர்டரை கொண்டு போகும்போது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, எந்த வழியில் போகணும்னு தெரியாது. சும்மா போயிட்டு அன்றைக்கி டெலிவரி பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபைனலாக அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆர்டர் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஏன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்து அங்கே போகும்போது மணி 10:15 10:20 ஆகிடுச்சு ட்ராப் பண்ணி முடிக்க முடிச்சல. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வரணும். ஒன்று சும்மா தான் வரணும், ஜோனுக்குள்ளே 20 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 19-20 கிலோமீட்டர் வரும் லாங் அங்கேருந்து நம்ம இங்கே உள்ளே வர்றதுக்கு. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், இதில் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அங்கேருந்து நம்ம மறுபடியும் வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகர் நோக்கி மூவ் பண்ணலாம் சொல்லிட்டு மேப் போட்டு கிளம்பிட்டேன். ஸோ அண்ணா நகர் வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம கோயம்பேடு பிரிட்ஜுக்கு முன்னக்கூட்டியே பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஆர்டர் அர்சன் ஆகிடுச்சு. மறுபடியும் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர் மால் இருக்குல்ல, அந்த விஆர் மால், அந்த மாலில் ஒரு கடையில் பிக்கப் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் பிக்கப் பண்ண போயிருந்தோம். அங்கே போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு பிக் பண்ணுறதுக்கு போயாச்சு. மேலே போய் பிக் பண்ணியாச்சு. அங்கே ஒரு நண்பரை பார்த்தேன், நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ பார்த்துட்டு ஆர்டர் பிக் பண்ணிட்டு ட்ராப் அதாவது அந்த ஆர்டரும் ட்விஸ்ட்டு தான். நல்ல வேலை, இப்போது அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக அடையார், அது ஒரு 18 கிலோமீட்டரு, அது ஒரு 300 ரூபா. இங்கே ஒரு 300, அங்கே ஒரு 300, 600 ஆச்சு. அந்த ஆர்டர் ட்ராப் பண்ணி இங்கே வந்து முடிக்கிறோம். அது இந்த வரைக்கும் ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் பெருங்குடியிலேருந்து அண்ணா நகர் போனேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்டருக்கான அந்த ஆர்டர் எத்தனாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு 20வது ஆர்டர் வந்து லாங்காக போயாச்சு. ஓகேங்களா, அந்த ஒரு ஆர்டர் முடிக்கிறதுக்கு. பட் அங்கேருந்து ஒரு ஆர்டர் இங்கே எட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா அது 22வது ஆர்டர். அவ்வளோதான், அன்றைக்கி 22 ஆர்டரோட முடியுது. அன்னைக்கு 30 ஆர்டர் பார்க்க முடியல. அன்னைக்கு எத்தனை ஆர்டர் மிஸ்ஸிங், நமக்கு கிட்டத்தட்ட 8-9 ஆர்டர் ரொம்ப லாங்காக போச்சு. மொதல் நாள் கூட 27 ஆர்டர், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் அதிகமாக லாங்காக போச்சு, நமக்கு டச் பண்ண முடியல. ஆனால் 10 ஹவர்ஸில் மணி 12 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 10 gigs முடிஞ்சு போச்சு. இந்த 2 லாங் ட்ரிப்ஸில் வந்த கஸ்டமரில் ஒரு கஸ்டமர், இப்போ நம்ம டிப்ஸை பற்றி பேசிடுவோம். ஹையஸ்ட் மோஸ்ட் டிப்ஸ் சொன்னல, அந்த டிப்ஸை கொடுத்தது இந்த 2 லாங், அதாவது அண்ணா நகர் அண்ட் வந்து நம்ம அடையார், இந்த 2 கஸ்டமரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளை வந்து இது பண்ணாங்க. அதாவது வந்து அங்கே இருந்த கஸ்டமரும் அண்ணா நகர் உள்ள கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணல, பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போனதுக்கப்புறம் ஓகே அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம மாலில் பிக் பண்ணதுமே கால் பண்ணி கேட்டாங்க, ப்ரோ இது எங்கே, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பட் இது எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாதுன்னு, அந்த டைம் நீங்கள் மேப்லேயே பார்த்துக்கோங்க. ஓகேங்க சார் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பொறுமையாக அங்கே வந்தேன். ஓகேங்களா, அதாவது நம்ம அண்ணா நகர் போனோம் பார்த்தீங்களா, அந்த கஸ்டமரை நமக்கு மோஸ்ட் டிப்ஸ் கொடுத்தாங்க. ஹையஸ்ட் டிப்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மணிக்கணும் 300 கிடையாது, அவர் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தாரு. 615 ரூபா போட்டிருந்தாரு. நமக்கு அவர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 1000, அதாவது 1000 ரூபாயை அப்படியே கொடுத்தாரு. அதில் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம டிப்ஸ். ஓகேயா, அன்னைக்கான டிப்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இங்கே அடையார் வந்தோம்ல, அந்த கஸ்டமர் நமக்கு என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப போனதுமே நைட் டைம் வந்து தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 ரூபா டிப்ஸும் கொடுத்தாங்க அன்றைக்கி. ஓகேங்களா, ஸோ அந்த 2 கஸ்டமரும் நம்ம டீல் பண்ண விதமும் வந்து நல்லா இருந்தது, மனதுக்கு ஆறுதலாகவும் இருந்தது, அதே சமயத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி பண்ணி விட்டாங்க நம்மளை. இந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு எத்தனை ஆர்டர் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 26 ஆர்டர் பார்த்தோம். ஓகேயா, இதுதான் நடந்தது. இந்த இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு 1400 ரூபா மிஸ்ஸிங் ஆனது காரணம், மொதல் நாளும் மிஸ்ஸிங் ஆச்சு, ஆர்டர் பார்க்க முடியல. சென்டர் அடுத்த நாளும் ஆர்டர் பார்க்க முடியல, 10 ஹவர்ஸ் லாகின் ஆகிடுச்சு. 3ஆவது நாளும் வந்து லாகின் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஆர்டர் மிஸ்ஸிங் பண்ணோம், நம்மளால் எவ்வளோ ஆர்டரை பார்க்க முடியல பார்த்தீங்கன்னா 5 ஆர்டரால் நமக்கு வந்து 1400 ரூபாயில் 400 ரூபா மட்டும் மிஸ்ஸிங். எப்படி 400 ரூபா மிஸ்ஸிங் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, டெய்லி இன்சென்டிவ் இருக்கும்ல, டெய்லி இன்சென்டிவில் மொதல் நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா 27 ஆர்டர் பார்த்ததுனால 26 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாலே நமக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, அன்னைக்கு இன்சென்டிவில் எனக்கு 225 ரூபா வந்துருந்துச்சு 26 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 gigsல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 22 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 gigsல 22 ஆர்டர் பார்த்துருந்தா, அதாவது 8 gigs அது கணக்கு வரும், 225 ரூபா கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த 225 கணக்கு பண்ணிங்கன்னா 500 ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ரிபப்ளிக் டே அப்படிங்கிறதுனால அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 26 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து 500 ரூபா இன்சென்டிவ் கொடுத்துருந்தாங்க. அந்த 500 ரூபா வந்துருச்சு. அப்போ அந்த 2 நாளும் 500 ரூபா
சேர்த்து இந்த ஒரு நாள் ரூ. 500 இன்சென்டிவ், மொத்தத்தில் ரூ. 1000 நமக்கு இன்சென்டிவ் கிடச்சிருந்துச்சி. இதே சமயத்தில் நமக்கு வீக்கெண்ட் இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும், எக்ஸ்ட்ரா ரூ. 400 கிடச்சிருக்கும். அந்த ஆர்டரை 5 ஆர்டரில் மிஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து அந்த கஸ்டமர் கொடுத்த அந்த ஹாப்பினஸ்னால சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வேணாம், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம்னா அடுத்த நாள் நம்மளால் ஓட்ட முடியாது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். எதுக்கு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதா இருந்துச்சு. 5 ஆர்டர் பார்த்துருந்தா ரூ. 400 கிடச்சிருக்கும். ஏன் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் தோணிச்சு. இருந்தாலும் நம்மளோட இது நான் தெரியும் இல்லை, கெப்பாசிட்டி அடுத்த நாள் இருக்கணுமா, அடுத்த நாள் நம்ம வேணான்னா 2 நாள் லீவ் போடணும், உடம்பு முடியாமல் படுக்கணும்னு நினச்சோம்னா அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அப்படிலாம் இல்லை. ஓகேயா. ஸோ இதுதான் நம்ம இன்சென்டிவ் மிஸ் ஆனது காரணமும், அண்ட் ஹையஸ்ட் இன்சென்டிவ் மன்னிக்கணும், ஹையஸ்ட் டிப்ஸ் கஸ்டமரும் இந்த ஆர்டர்லாம் நமக்கு கிடச்சாங்க. ஓகேங்களா. ஐ ஆம் ஹாப்பி. ஸோ உங்களுடைய முதல்ல கேட்ட மாதிரி தான். ஸோ எப்படி இந்த வீக்கெண்ட் இன்சென்டிவ் எடுத்தீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்படிங்கிற அதே மாதிரி நீங்கள் அதிகப்படியான டிப்ஸ் வந்து எவ்வளோ வாங்கி உங்களுக்கு எந்த கஸ்டமர் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு கஸ்டமர்லாம் ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் கொடுத்துருப்பாங்க ஹையஸ்ட் டிப்ஸு எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கியிருந்த அமௌண்ட்டை, அதாவது எப்படியும் என்னை விட அதிகமாக கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. எனக்கு கிடச்சிது, அதுதான் ரேரானது. ஸோ ஓகே, வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை அல்லது நாளை மறுநாள் சந்திக்கலாம் மற்றும் ஒரு வீடியோவோடு. ஓகே, பாய்.